எஸ். லக்ஷத்வீப் ட்ரிப் கொச்சினுக்கு கிளம்புனோம். காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 12 o'clock தான் ரீச் பண்ணோம். போகிற வழி எங்களுக்கு ரூட் கரெக்டானு யோசித்தோம். பட் கூகுள் மேப்புக்கும் கடவுளுக்கும் தெரியும், அந்த நம்பிக்கையில் போனோம். வி ரீச்டு இன்டர்நேஷ்னல் டெர்மினல். சகரிகா இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த அசம்பிளி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஆர் வெயிட்டிங். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 பேசஞ்சர்ஸ் வந்து தே ஹேவ் டு போர்ட் தி ஷிப். அதனால் ஒரு பேட்சாக ஹண்ட்ரட்ஸாக அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் ஒரு 1 hour கிட்டே இருந்திருக்கும். ஜஸ்ட் லைக் ஏர்போர்ட்டில் நம்ம எப்படி செக்இன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செக்இன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.5 hours கிட்ட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். தென் வி வில் கோ டு தி ஷிப்புக்கு நம்ம போட் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த அசம்பிளி பாயிண்ட்டுங்கிறது ரொம்பவே எல்லாத்துக்குமே எக்ஸைட்டடாக இருக்கும். எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு ஃபேமிலி செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போனோம். எக்ஸைட்டடாக ஷிப்பை நோக்கி போனோம். உள்ளுக்குள்ளே என்ட்ரான 5-star ஹோட்டலில் கூட பண்ணுற மாதிரியே வெல்கம் ட்ரிங்க்கெல்லாம் கொடுத்து ரிசீவ் பண்ணாங்க. தென் அவங்கவுங்க டெக்குக்கு எல்லா பேசஞ்சர்ஸையும் ஜஸ்ட் கோஆர்டினேட் பண்ணாங்க. நாங்களும் எங்களோட டெக்குக்கு கிளம்புனோம். எங்களோட ரூம் 3638க்கு நாங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணோம். நாங்கள் 3 பேரும் வெரி எக்ஸைட்டட் டு see அவர் கேபின். ரூமை அன்லாக் பண்ணேன்ன we enter the room and saw our facilities. It's a good decent cabin. ஜஸ்ட் லைக் ஒரு 3-star ஒரு 5-star ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸோட ஒரு டீசெண்டான கேபின் இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஓஷன் வியூ ஸ்டாண்டர்ட் ரூம். ஸோ ஓஷன் வியூ அந்த விண்டோ இருந்துச்சு. விண்டோ இப்போ போர்ட்டில் இருக்கிறனால நாங்கள் அவுட் சைட் போர்ட் சகரிகா இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினலில் பார்த்தோம். ஸோ we are excited to see the ocean through our window. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டீசெண்டாகவும் ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. பேசிக் ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. தென் உள்ளுக்குள்ளே வார்ட்ரோப்குள்ளே திங்ஸ் வைக்கிறதுக்கு இனஃப் ஸ்பேஸ் இருந்துச்சு. தென் டிவி ஃபெசிலிட்டிஸ், தென் ஃபோன் ஃபெசிலிட்டிஸ், எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஜஸ்ட் லைக் ஒரு 3-star 5-starலாம் போகும்போது என்ன இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்லி திங் இஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஷிப்பில் வந்து ரொம்ப ஸ்பேசஸான ரூம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு ரூம் ஒரு நார்மல் டீசென்ட் ஸ்பேஷஸோடு இருந்துச்சு. அதர் தென் தட் இட்ஸ் அ குட் டீசென்ட் கேபின். Currently in port, maybe we are just eager to see the ocean from our window. சின்னதாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு we three just gone to the dinner hall. ஸ்டார்லைட் டின்னர்னு ஒரு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. இட்ஸ் அ நைஸ் லஞ்ச் வி ஹேட். ஆஃப்டர் விச் நாங்கள் அப்படியே ஜஸ்ட் ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போக ஆரம்பித்தோம். இட்ஸ் அ நைஸ் ஷிப். நாங்கள் ட்ராவல் பண்ண ஷிப்புக்கு பேர் எம்ப்ரஸ் ஷிப். கார்டிலியில் நிறையா ஷிப்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் ட்ராவல் பண்ண ஷிப் பேர் எம்ப்ரஸ் ஷிப். உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே ஃபஸ்ட் வி எக்ஸ்ப்ளோர்டு ஆல் தி ஏரியாஸ். when we gone to the swimming pool, we just enjoying at the time with the swimming pool. Only thing is safety drill, mock drill மாதிரி first day they just asked to every passenger to come. ஸோ அந்த டைமில் 4:30க்கு நாங்கள் சேஃப்டி ட்ரில்லுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக நம்மளோட பட்டிமன்றம் ஃபேம் லியோனி சார் வந்திருந்தார். அவரும் இந்த ஒரு ட்ரிப்புக்கு வந்திருந்தனால அவரும் சேஃப்டி ட்ரில்லுக்கு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ப்ளசன்ட் டு see லியோனி சார். ஸோ we had a small conversation and then after safety drill we gone to back to the swimming pool arena. Myself and kid had a good time in swimming pool arena. You can see that really all peoples are enjoying there. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கிட்ஸ் ஏரியா ஸ்விம்மிங் பூலில் இருந்தனால அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இல்லாமல் ஜக்கூசி பாட்டும் நியர்பை இருந்துச்சு. ஜக்கூசி பாட்டில் 3 பாத் இருந்துச்சு. ஜக்கூசி பாத்ஸ் இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் ஹேவ் அ குட் நைஸ் டைம் தேர். பார்த்திங்கன்னா அது கிட்ஸுக்கு ரொம்ப சேஃபான ஏரியா தான். நாட் மச் ஆஃப் பெரிய டெப்த் இல்லை. ஒன்லி தென் பேரண்ட்ஸும் சூப்பர்வைஷனில் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க. தட்ஸ் அ குட் சேஃப்டி மெஷர். அதே மாதிரி தேர் வாஸ் அ சூப்பர்வைசர். ஒரு சூப்பர்வைசர் வாஸ் தேர் த்ரூ அவுட் தி ஸ்விம்மிங் அரேனா டு சூப்பர்வைஸ்
people as well as kids. That's a good safety measure employed by the Cordelia. We had a good time there in the jacuzzi. We actually ஒரு டயர்டாக வந்ததுக்கு we had a good time in jacuzzi. Definitely we feel refreshed and we had a good time there for a 1 hour period. அதுக்கப்புறம் சரி நம்ம எங்கே போகலான்னு யோசிக்கும் போது there is lot of time and lot of area to be explored. So after which we just move from the swimming pool. பட் அந்த சமயத்தில் கிட்ஸ்லாம் விளையாடுறத பார்க்கும்போது கிட்ஸ் ஆக்சுவலி இந்த நல்ல சம்மர் சீசனுக்கு சம்மர் டைமுக்கு எவ்ரி ஒன் வாஸ் என்ஜாயிங் வித் ஜக்கூசி as well as ஸ்விம்மிங் பூல் ஏரியா. அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கும் ஒரு 6 feet டெப்த்தில் ஒரு ஸ்விம்மிங் பூலும் தேர் செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ ஈவன் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம ஹேவ் அ குட் டைம் தேர். நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு ஏரியாவும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த போர்ட் ஹார்பரை வந்து ஜஸ்ட் வி ஆர் ஆட் லுக் இன் டு தட். ஒரு நிறையா ஷிப்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. இது ஜஸ்ட் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கிளைமேட்டும் ரொம்ப ஒரு ரெய்னி ட்ரிசில் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரிஸ்லிங் கொச்சி அந்த டைமில் ஈவினிங். ஸோ 5:30க்கு ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு லக்ஷதீப்புக்கு. ஸோ டில் தென் ஹார்பரில் இருந்தனால ஹார்பரில் லிட்டில் கிளைமேட்டும் ரொம்ப ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. கொச்சின் இட் வாஸ் வெரி லிட்டில் ரெய்னி தான் அந்த சமயத்தில். வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் தி ஷிப் ஆஸ் வெல் அஸ் என்ஜாயிங் தி நேச்சர். அழகாக ரொம்ப ரம்மியமான கிளைமேட்டில் அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே ரெயின் நிற்க அதுக்கப்புறம் நாங்கள் சரி உனக்கு ரெய்னியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது ஒவ்வொரு ஏரியாவும் போயிட்டு இருந்தோம். அப்போ கிட்ஸ் ஏரியாவில் ஒரு கேமிங் ஆர்காட் ஏரியா ஃபுல் ஆஃப் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிட்ஸ் கேம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு அடல்ட்ஸுக்கு கேஷினோ ஏரியா மாதிரி அது ஒரு கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் கேம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வர் தேர். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் கொஞ்சம் நேரம் போய் ஸ்நாக்ஸ் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடமும் வி கேன் என்ஜாய் தி ஓஷன். தட் இஸ் அ குட் ரிஃப்ரெஷிங் திங். வென் வி ஹேவ் ஸ்நாக்ஸ் வி கேன் ஹாவ் அ ஓஷன் வியூ. தட்ஸ் அ குட் திங் வி கேன் ஹேவ் ஃப்ரம் தி ஃபுட் கோர்ட் ஏரியா. ஃபுட் கோர்ட் பார்த்திங்கன்னா டெக் நம்பர் 10ல் இருக்கும், ரூஃப் டாப்பில் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வி கேன் ஹேவ் அ குட் வியூ. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போய் கேமிங் ஆர்கார்டில் போய் கேம்ஸ் விளையாட போயிருந்தோம். லாட் ஆஃப் வீடியோ கேம்ஸ் அண்ட் ப்ளே ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ் வில் ஹேவ் அ குட் டைம் தேர். அதே மாதிரி கேம்ஸில் வந்து வி ஹவ் டு நம்மளோட கார்டை வந்து ஆக்சுவலாக ரீசார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம கேஷ் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கார்டு மூலமாக ஜஸ்ட் லைக் ஒரு கேம்ஸ் நம்ம மால்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கார்டு வச்சு வி கேன் ப்ளே கேம்ஸ். அதுக்கப்புறம் வி கான் டு தி கிட்ஸ் அகாடமியில் தெர் வாஸ் 1 hour வந்து எவ்ரி டே தே யூஸ் டு ஹேவ் காம்ப்ளிமெண்ட்ரி 1 hour செஷன் மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க தே கேன் சூப்பர்வைஸ் அண்ட் மானிட்டர் தி சைல்டு. பட் இஸ் லிமிட்டட் கேம்ஸ் இருக்கிறனால ஃபியூ அடல்ட்ஸ் ஒரு கொஞ்சம் பெரிய குழந்தைங்க வந்து அது விருப்பப்படுறதில்ல. ரொம்ப சின்ன குழந்தைங்க மட்டும் உட்காந்து ட்ராயிங் கேம்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வி கான் டு ஷாப்பிங் ஏரியா ஜஸ்ட் லைக் அ மால். நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும், மால் மாதிரியே இருக்கும். நம்மளோட கார்டில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தோம்னா வித் ஹெல்ப் ஆஃப் தட் கார்ட் வி கேன் பை எனி திங் ஃப்ரம் தட் ஷாப்பிங் ஏரியா. அப்புறம் ஷாப்பிங் ஏரியாவிட்ட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் டின்னருக்கு அப்புறம் வி கான் டு ரூஃப் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஜெயின் டிவி ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஸோ ஆல் பேசஞ்சர்ஸ் எங்களை மாதிரி விசிட்டர்ஸ் எல்லாமே என்ன கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு, ஐபிஎல் பார்த்துட்டு அந்த மூன் லைட்டில் சின்னதாக ஐபிஎல்லை பார்த்துட்டு சின்னதாக ஒரு பீவரேஜஸ் ஏதோ குடிக்கணும் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் மூன் டைமாக இருந்துச்சு. கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இருந்துச்சு. தென் நல்லா தூங்கி எந்திரிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சேன்னா சன்ரைஸை பார்க்குறக்காக வந்து பார்த்தா சன்ரைஸ் அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஓஷன் ப்ளூவாக அழகாகவும் அதே மாதிரி ஸ்கையும் அழகாக இருக்கிற மாதிரி அழகாக சன்னும் பார்க்கும்போதே ஒரு ரம்மியமான ஒரு ரொம்ப மனசுக்கு அமைதியான ஒரு பிக்சர் நம்ம காண முடியும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு சின்ன வாக்கிங் வந்து நம்ம எல்லோரும் அழகாக ரோட்டில் வாக்கிங் போவோம், இல்லைனா சின்னதாக ஒரு ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஏரியாவில் நம்ம வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ போவோம். பட் இங்கே ஷிப்பில் வாக்கிங் போகிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மார்னிங் டைமில் இருந்துச்சு. வி ஸ்பெண்ட் சம் டைம் இன் வாக்கிங் அண்ட் என்ஜாயிங் தி நேச்சர். சன்ரைஸை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
தென் மார்னிங்கில் எல்லா பேசஞ்சர்ஸுமே ரொம்ப அந்த சன்ரைஸோடு சேர்த்து அழகாக அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ தென் வி கான் பேக் டு ரூம் அண்ட் ஹேவ் அ ஸ்மால் ரெஸ்ட் அண்ட் தென் ஹேட் அ ஷார்ட் பாத் அண்ட் ஆஃப்டர் விச் வி பிளான் டு கோ டு லக்ஷதீப். ஏன்னா லக்ஷதீப் ஏர்லி மார்னிங்கே லக்ஷதீப் ரீச் ஆகியாச்சு. லக்ஷதீப்பில் கொஞ்சம் வந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெர் வாஸ் சம் சிக்னல் அதாவது டெலிஃபோன் சிக்னலே சுத்தமாக சீல இல்லை. பட் லக்ஷதீப் போட்டுக்கிட்ட வந்தக்கப்புறம் தேர் வாஸ் சம் சிக்னல் இருந்தனால வி கேன் கொஞ்சம் ஃபோனில் ஏதோ ஒன்று ஃபோன் வந்திருக்கா இல்லை இதெல்லாமே வி கேன் செக்கிங் அப். பட் ஆனால் அதெல்லாம் ஃபோனோட எங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அந்த விண்டோ ஓஷன் வியூ விண்டோங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நம்ம ரூம்குள்ளே படுத்துகிட்டே இல்லை உட்காந்துட்டே அதை நம்ம பார்க்கும்போது அந்த ஓஷனோட அழகான அந்த வேவ்ஸை வந்து பார்க்கும்போது நம்மளோட ஷிப் லைட்டாக மிதக்கிற மாதிரி ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கிற அந்த சென்சேஷன் ரொம்ப ஒர்த்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதை அந்த விண்டோ மூலமாக அழகாக ஓஷன் பாருங்கள், எவ்வளோ கிளியராக ப்ளூவாக அழகான வேவ்ஸோடு இருக்குது. இந்த இதுக்காக தான் நான் வந்து இந்த ஓஷன் வியூ ரூமவே பண்ணது. சம்டைம் அதே ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓஷன் வியூ விண்டோ இருக்காது. அது வந்து நார்மல் கேபின் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் ட்ராவலிங். மேலே டெக்குக்கு போனால் மேலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். பட் நம்ம ரூம் சைடு இருந்தே நம்ம படுத்துட்டு இருக்கும் போதோ உட்காந்துட்டு இருக்கும் போதோ நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸாக இந்த ஓஷன் வியூவை பார்க்கும்போது இட்ஸ் எ கிரேட் திங். ஒரு ஆன்டி டிப்ரெஷன் மாதிரி அது வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்டார்லைட் அந்த ஹாலுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்லைட் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கல்யாண வீட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1500 மெம்பர்ஸ் பேசஞ்சர்ஸ் ஷிப்பில் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் 500 to 700 மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தென் வேறு ஏரியாஸ் எல்லாம் போய் பார்த்தோம். மேலே நிறையா கிளப்பு பப் ஏரியாஸ் எல்லாம் போய் ரீச் பண்ணிவிட்டு வெளியே சின்ன வாக்கிங்கெல்லாம் போயிட்டு ஃபேமிலி சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி மேண்டேட்ரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தென் வி எக்ஸ்ப்ளோர் அதர் ஏரியாஸ். அதே சமயம் கொஞ்சம் டைம் ஆக அந்த அரேபியன் சீயோட ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சமயம் ரொம்ப ப்ளூவாக இருக்கிறதும், ஒன்று ப்ளூவும் க்ரீனாக இருக்கிற மாதிரி கலந்த மாதிரி இருக்கிறதும், ஒவ்வொன்று வேவ்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் லக்ஷதீப்பை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். லக்ஷதீப் போட்டில் தான் இருந்தாலும் டீப் சீயில் நிறுத்திடுவாங்க. ஸோ மெயின் ஐலாண்டுக்கு நாங்கள் போகிறக்கு ஒரு ஃபெரி போட்டு அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து ஐலாண்டுக்கு எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் டீம் வந்து நல்லா காலையிலேருந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம் அந்த இன்னொரு க்ரூஸ் ஷிப் மாதிரி ஒன்று வந்து ஐலாண்டில் நின்றுட்டு இருந்துச்சு. எங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி ப்ரைவேட் ஜெட்டியில் கூட்டிகிட்டு போகிறக்காக நிறையா ஆக்டிவிட்டீஸ் அவங்க கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு அது ஒரு பேட்சாக தான் திருப்பி அனுப்புனாங்க. ஏன்னா 1500 மெம்பர்ஸும் போது அங்கே பேட்சாக அனுப்புனாங்க. அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நிறையா நாங்கள் என்ரோல் பண்ணி இருந்தோம். ஸோ ப்ரைவேட் ஜெட்டி இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜெட்டியில் ஒரு 100 மெம்பர்ஸாக நாங்கள் ஐலாண்ட் நோக்கி போயிட்டுருந்தோம். ஸோ ஐலாண்ட் நோக்கி போகும்போது அது ஒரு ரிஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஷிப்லேருந்து ஜெட்டிக்கு மாறி ஜெட்டி போட்டில் ஐலாண்டுக்கு நாங்கள் அந்தமான் ஐலாண்ட்ஸ் அகட்டி ஐலாண்ட்ஸுக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். அகட்டி ஐலாண்ட்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ரொம்ப கிளியர் வாட்டர், ரொம்ப க்ளீன் வாட்டராக இருந்துச்சு. ரொம்ப எதுவும் டர்ட்டி வாட்டர்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கிளியராக ரொம்ப பார்த்தாவே ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு வியூவோடு இருக்கிற மாதிரி ப்ளூ கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகான ஐலாண்ட் அகட்டி ஐலாண்ட். நாங்கள் அங்கே போகும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 மெம்பர்ஸும் அப்படியே அகட்டி ஐலாண்ட்ஸில் என்ன பண்ணலாம், என்ன கேம்ஸ் வாங்கலான்னு விளையாடலானுங்கிறது யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம கேம்ஸுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடி என்ரோல் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கார்டு மூலமாக நம்ம கேம்ஸுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஜெட்டி வாட்டர் ஜெட்டி போட்டில் வந்து ரைட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கிளாஸ் பாட்டம் சொல்லுவோம். கிளாஸ் பாட்டம் ரைட்னா அந்த போட்டில் வந்து கீழே வந்து கிளாஸ் பாட்டமாக இருக்கும். அதனால் வி கேன் see தி மெரைன் ஃப்ளோரா மெரைன்ஸ் அனிமல்ஸை வந்து வி கேன் see ஃப்ரம் தி கிளாஸ் பாட்டம் ஆஃப் தி போட். அது மாதிரி நமக்கு பார்க்குறக்காக, ஏன்னா வி கேன் என்ஜாய் தி நிறைய திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டர்ட்டில்ஸை பார்த்தோம், நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை பார்த்தோம், லைவ் கோரலை பார்த்தோம், கோரல் ரீஃப்ஸை பார்த்தோம். இட்ஸ் அ வெரி ஓஷனை வந்து நம்ம
நம்மளோட காலடியில் கிளாஸில் பார்க்கும்போது அது இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப கிளியராகவும் ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. லக்ஷதீப் ஐலாண்டுன்னு நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் கிட்ட இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாம் மோர் ஆஃப் க்ரீன் தென் ப்ளூ. அது மாதிரி ஒரு க்ரீனிஷ் ப்ளூ டிஞ்சான மாதிரி வாட்டர்ஸ் வந்து ரொம்ப கிளியராக அழகாக இருந்துச்சு. லக்ஷதீப்பில் வந்து நோ பிளாஸ்டிக் ஜோன், அதனால் எந்த பிளாஸ்டிக்கும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்கள் ஸ்னோர்கெல்லிங் ஸ்கூபா அது மாதிரி நிறையா வாட்டர் கேம்ஸ் என்ரோல் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. மேபி நாங்கள் கிட்ஸும் வச்சு ட்ராவல் பண்ணுறதுனால நாங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து நாங்கள் என்ரோல் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் வி ஆர் பிளானிங் டு கோ டு ஸ்கூபா அண்ட் ஸ்னோர்கெல்லிங் எல்லாம். பட் திஸ் பீச்சை பார்க்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்ததுனால வி ஆர் நாட் பிளான் ஃபார் ஒரு வாட்டர் பாத்துக்கு பீச்சில் எடுக்கிற பிளான் கிடையாது. பட் வி சடன்லி பிளான் இந்த அளவுக்கு கிளியராக அழகான பீச்சில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. வி ஹவ் டு கோ டு பீச் அண்ட் ஹேவ் சம் பீச் பிளேன்னு சொல்லிவிட்டு மைசெல்ஃப் அண்ட் கிட் டிசைடட். அந்த நீங்கள் பார்க்கலாம் ரைடு போனும்போது பார்த்திங்கன்னா நிறைய லைவ் கோரல்ஸ், அழகான கோரல் நீங்கள் தெரியும். ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் தி சீங்கிறதே கோரல்ஸ் தான். அந்த கோரல்ஸ் வந்து லைவ் கோரல்ஸையும் பார்த்தோம், கோரல் ரீவ்ஸையும் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பீச்சில் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். பீச்சில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஷாலோ வாட்டர்ஸ் தான், ரொம்ப டீப் தான் ஏரியா கிடையாது. அதனால் ஸோ இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஒரு 1 hour அங்கே நாங்கள் பாத் பண்ணிவிட்டு வாட்டர் கேம்ஸ் எல்லாம் அங்கே வந்து பீச்சில் விளையாடிட்டு சரி அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அகட்டி ஐலாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் மாதிரி பார்க்கும்போது இல்லை அங்கே ஆட்டோ ரிக்ஷாஸ் தான் ரொம்ப காமனாக இருந்ததுனால ஆட்டோ ரிக்ஷாவில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அகட்டி ஐலாண்ட்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபஸ்ட்டு பீச்சாக நாங்கள் லகூன் பீச் போனோம். லகூன் பீச் ரொம்ப ரொம்ப பிக்சர்ஸ்க்கு பீச் மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பீச். கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்க லகூன் பீச் இஸ் அ வெரி குட் ஏரியா. அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் ஒரு அக்வேரியம் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெரைன் அக்வேரியம் போயிருந்தோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெரைன் அனிமல்ஸை வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதில் ஆக்சுவலாக லக்ஷதீப்போட நேஷ்னல் ஃபிஷ் எல்லாம் காமிச்சாங்க. இட்ஸ் அ வெரி வெரி குட் பிளேஸ். எஸ்பெஷலி கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மஸ்ட் சி பிளேஸ். அது ஆக்சுவலாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ஆக்சுவலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம சின்ன அக்வேரியம் தான். நாங்கள் அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. வெரி கைண்ட்ஃபுல், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல், வெரி வாட் இஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்லி பீப்புள். அது நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது தென் வி கான் டு நியர்பை அனதர் பீச். அந்த பீச்சும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப லெஸ் க்ரௌடட் பீச். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா ஃபேமிலி ஃபோட்டோஸ் அங்கே நல்லா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா நாங்கள் அகட்டி ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா அகட்டி ஏர்போர்ட் இஸ் அ வெரி ஸ்மால் ஏர்போர்ட் தான். 3-4 ஏரோப்ளைன்ஸ் தான் வந்து டெய்லி ஆப்ரேட்டே பண்ணுறாங்க. அதனால் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏர்போர்ட் பக்கத்துலேயே இன்னொரு பீச் வந்து மௌக்கானா பீச். ஐ திங்க் மௌக்கானா பீச்சில் வந்து சின்னதாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 to 3 ஆகிடுச்சு. 3 o'clock கிட்ட ரொம்ப கொஞ்சம் நாங்களும் டயர்டானங்காட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சின்னதாக அங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ டாப் கிட்ட ஒரு சின்னதாக நெட் மாதிரி போட்டு இருந்துச்சு. அது ஃபேமிலியில் நாங்கள் 3 members கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வி ஹேட் அ குட் டைம் தேர். ஆஃப்டர் விச் வி அகெயின் ரிட்டர்ன் பேக் டு அகட்டி ஐலாண்ட்ஸோட மெயின் அந்த கார்டிலியா பிக்கப் பாயிண்ட்டுக்கிட்ட நாங்கள் போயிட்டோம். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த பிளேசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் ஜோனே இல்லாத மாதிரி, நோ பிளாஸ்டிக் ஜோனாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் அதிகமாக நாங்கள் தென்படலை. இட்ஸ் எ ப்ராப்பர்லி மெயின்டைன்டு லக்ஷதீப் பீச்சஸ். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு போர்டிங்லேருந்து போயிட்டு வி கான் பேக் டு ஷிப்புக்கு போயிட்டு வி டேக் சம் ரெஸ்ட். ஆக்சுவலாக ரொம்பவே மார்னிங் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆனது ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆட் அ குட் லஞ்ச் தேர். ஆஃப்டர் விச் வி ஹேட் சம் ரெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் விச் வி கான் ஃபார் ஷாப்பிங். கொஞ்சம் நேரம் போயிட்டு கேசினோன்னு ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கேசினோ ஏரியாவில் போய் வி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டு வாட் ஆர் தி கேசினோஸ் கேம்ஸ்னெல்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து கேசினோ ஏரியாவில் அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க. ஸோ ஒன்லி அடல்ட்ஸ் வர் அலவுட். தென் வி கான் பேக் டு சரி நம்மளுக்கு அந்த ஏரியா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வி கான் பேக் டு தி கேமிங் ஆர்கேடில் வி என்ஜாய்டு குட் டைம் தேர் பிகாஸ் வி played lot of games there. After which we gone back to other areas. நிறையா பார்த்திங்கன்னா ஒரு
டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் டிஃப்ரெண்ட் டெக்கில் ஏரியாவில் இருக்கிறனால ஈவன் அதை பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் லிஃப்டெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மாலில் இருக்கிற மாதிரியே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு ஈவன் தேட்டர் மேரோக்யூ தேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த தேட்டரில் தேர் வில் பி ஷோ அண்ட் சம் பாலிவுட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல் தேர் வில் பி தேர். ஸோ வி கான் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஃபேமிலிஸுமே தேர் எக்ஸ்ப்ளோரிங் லைக் மால் தான். மால் மாதிரியே அது ஒரு ஷிப்புக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மால் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நாட் லைக் அ சின்ன ஸ்மால் மால், ஒரு நல்ல ஆவரேஜ் மால் மாதிரியே அவங்க அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தென் தேர் இஸ் அ ஸ்பா அண்ட் சலூன் அண்ட் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ அவைலபிள். அது மட்டும் இல்லை, சேர்மன்ஸ் எலைட் கிளப்புன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சின்னதாக ஒரு கிளப் ஏரியா, தென் ஃபிட்னஸ் ஏரியா, எவ்ரி திங் இஸ் இன்சைடு ஷிப். ஒரு சின்ன ஒரு ஊரே, சின்ன ஒரு சிட்டியே வந்து வாஸ் இன்சைட் தி ஷிப். தென் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாக்கிங்கெல்லாம் நாங்கள் 3 பேரும் ஷிப்பில் நடந்துட்டு ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எப்பொழுதும் போல் இந்த கலர் ஆஃப் த சி பிகம்ஸ் அந்த லக்ஷதீப்லேருந்து அப்படியே மும்பை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஷிப்பில் போகும்போது இட்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் சன்செட்டையும் பார்த்துட்டு ஹேவ் அ டின்னர். அதுக்கப்புறம் என்னோடய பையனோட பர்த்டே, 5th பர்த்டே, அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம் நாங்கள். ஸோ நைட்டில் சின்னதாக அவருக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு, ஸ்டாஃப்ஸ் வெரி கைண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டைல் பீப்புள், தே மேட் அ ஸ்மால் கேக் அண்ட் நாங்கள் ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நைட் நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே இட்ஸ் பீன் மும்பை நோக்கி நாங்கள் ஷிப் போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மும்பை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நானும் என்னோடய கிட்டும் சாப்பிட்ருக்கோம், ஒய்ஃபும் சாப்பிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சடனாக பார்த்திங்கன்னா ஒரு ஹலோ டால்ஃபின் இஸ் தேர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஸ்க்ரீம் பண்ணாங்க. என்னென்னு போய் பார்த்தா நானும் என்னோடய கிட்டும் சாப்பிட்ருந்தோம். என்னென்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். உடனே ஓடி போய் பார்க்கும்போது நானும் கிட்டும் டால்ஃபின்ஸ் வாஸ் ஜஸ்ட் ஜம்பிங் லைக் எனிதிங். 1 or 2 டால்ஃபின்ஸை பார்த்தது ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் எல்லா ஏரியாஸுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் கேம்ஸ் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு லன்ச் டைம்லாம் பண்ணிவிட்டு மத்தியான டைமில் கிட்ஸ் பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் பார்ட்டின்னு எல்லா கிட்ஸுக்கும் சின்ன சின்ன கலர்ஃபுல் கிளாஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ் பேண்ட் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு பார்ட்டி மாதிரி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, ஒரு கேம்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சின்னதாக ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க. மேலே ஒரு ஸ்பாக்கு கீழே தான் அது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபிட்னஸ் ஏரியாலையும் போய் நானும் கிட்டு ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பாவும் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஃபிட்னஸ் ஏரியாவும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் சரி. நாங்கள் சும்மா ஜஸ்ட் கேஷுவல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறையா ஜோக்கர்ஸ் மாதிரி 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ஃபன் டைம் இருந்துச்சு. நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செஸ் ஒரு சின்ன கேஷுவல் ரேண்டம் கிளிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வி கான் பேக் டு லைப்ரரியில் ஃபியூ புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் வி ஜஸ்ட் ஹேட் அ லுக் அண்ட் வி கான் பேக் டு அவர் ரூம். அதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு நம்மளோட அந்த அழகான அந்த ஓஷனை திருப்பியும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபியூ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திருப்பி டெக்குக்கு வந்தோம். டாப் டெக்குக்கு வந்தோம். டெக் நம்பர் 10 வந்தால் சம் கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க குழந்தைகளுக்கு, பலூன் கேம்ஸ் மாதிரியெல்லாம். அது நான் என்ஜாய் பண்ணிவிட்டு வி கான் பேக் டு டின்னரில் போயிட்டு டின்னரும்போது ஆக்சுவலாக செஃப்ஸும் அவங்களோட ஸ்டாஃப்ஸும் வந்து எங்கள் பையனுக்காக ஹாப்பி பர்த்டே பண்ணாங்க. இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் திங், ஒரு சர்ப்ரைஸ் திங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சக்கப்புறம் வி கான் டு ஃபியூ கேம்ஸ் விளையாடிட்டு அப்புறம் தூங்க போயிட்டோம். அப்புறம் சின்னதாக மிட் நைட் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஹேட் அ குட் டைம் தேர். தென் வி கான் பேக் டு ஸ்லீப், ஹேட் அ குட் ரெஸ்ட். காலையில் எழுந்திரிச்சேன்னே இட்ஸ் டைம் டு சே குட் பை டு கார்டிலியா. ஸோ அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வந்தோம். அசம்பிளி பாயிண்ட்டில் ஆல்ரெடி thousands ஆஃப் பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு 2-3 செல்ஃபீஸ்லாம் ஃபேமிலி செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு வி கேம் டு அசம்பிளி பாயிண்ட். ஆல்மோஸ்ட் இட் டேக்ஸ் ஒரு 2 hours கிட்ட ஆகிடுச்சு வெளியே போகிறதுக்கு. ஒரு பேட்சாக அனுப்புனாங்க. செக் அவுட் பண்ணும்போது வி ரிட்டர்ன் பேக் வித் லாட் ஆஃப் லக்ஷதீப் ஸ்வீட் மெமரிஸ், அன்ஃபர்கட்டபிள் ஜேர்னி.
செக் அவுட் பண்ணிவிட்டு போர்ட்டுக்கு நாங்கள் வந்தோன்னே மும்பை போர்ட்டுக்கு வந்தோம். மும்பை போர்ட்லேருந்து கேப் பிடிச்சிட்டு மும்பை சைட் சீயிங் கொஞ்சம் நேரம் ஒன் டே ஷார்ட் ட்ரிப் நாங்கள் 3 பேர் என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். நைட்டில் ரிட்டர்ன் பேக் டு கோயம்புத்தூர் வித் லாட் ஆஃப் குட் ஸ்வீட் மெமரிஸ், அன்ஃபர்கட்டபிள் ஜேர்னி இட் இஸ். லக்ஷதீப், பை பை Lakshadweep. Lakshadweep is a beautiful place. Everyone should go and see at least once in a lifetime. Bye bye Lakshadweep. Thank you for the memories. Thank you for the experience.